ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தா பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துகிட்ருக்க ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸையும் இந்தியா தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் கேப்டனான பென் ஸ்டோக் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வாசஸ் நியூசிலாந்து டெஸ்ட் சீரிஸ் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கிலாந்து கூட ஃபஸ்ட்டு போட்டி வின் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் போட்டி ஆடிட்டு வந்தாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் பென் ஸ்டோக் கலந்தார். அப்போ இந்திய அணியும் ஆஸ்திரேலியா சீரிஸ் குறித்து சில பல கேள்வி கேட்டதுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையாக ஒரு ஆபத்தான அணியாக தான் இருக்காங்க. அந்த அணியை பார்த்தா கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துட்டு இருக்க இந்த ஆஸ்திரேலியா சீரிஸை இந்திய அணி வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல் டெஸ்ட் போட்டி யார் வின் பண்ணாங்க இதுமாரி பெரிய சீரிஸில் அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. நல்ல ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க இந்திய அணி. அதனால் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு ஒன்றும் செழிச்சது அணியாமல் இல்லை. கண்டிப்பாக இந்திய அணி இந்த சீரீஸ் வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்கே ஓப்பனாக பேசியிருக்காரு. இந்தியா அணி வெல்றுமோ வெல்லாதோ, ஆனால் நிறைய நம்பிக்கை வைக்கிறாங்க பாருங்கள். அதுதாங்க ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா டேவிட் வார்னர்லாம் கூட இந்திய அணி மேலே நம்பிக்கை வச்சு பேசியிருக்காரு. அதேமாதிரி இந்திய அணியின் முன்னாள் வீரர் ரவி சாஸ்திரியாக இருக்கட்டும், ஷேவாக்கா இருக்கட்டும், ஹர்பஜன் சிங்காக இருக்கட்டும், ஜாகிர் கானா இருக்கட்டும், நிறைய பேர் இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. இந்திய அணி தான் தொடர வெல்லுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு இந்திய அணி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. என்னதான் நியூசிலாந்து எதிரான டெஸ்ட் சீரீஸை 3-0 சொல்லிட்டு தோத்துட்டு வந்தாலும் ஆஸ்திரேலியா எதிரான டெஸ்ட் சீரீஸ் மேலே இந்த அளவுக்கு இந்தியா மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. பரவாயில்ல. பட் ஆஸ்திரேலியா அணி நாங்கள் கம்பேக் கொடுத்துட்டாங்க போல இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 180க்குலாம் இந்திய அணியை ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் திருப்பி ஆஸ்திரேலியா விளையாடி அவங்க ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் விட்டுருக்காங்க, கவஜா விக்கெட்டு. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்டாக் வேறு எப்படி சொல்கிறது, நான் வந்துட்டேன்டான்னு சொல்கிற மாதிரி கம்பேக் கொடுத்துட்டாரு. 6 விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்டாக்கு. 6 விக்கெட் எப்படி சொல்கிறது, முக்கியமான விக்கெட்டே எடுத்திருக்காரு. சொல்லி ஜெய்ஸ்வால் முதல் பாலே விட்டார் உள்ள விக்கெட்டு எல்பிடபிள்யூ. அதனால் கண்டிப்பாக நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆஸ்திரேலியா அணி எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. பட் நம்ம இந்திய அணி எப்படி சொல்லுது, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 180க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஓகே, இருந்தாலும் ஆஸ்திரேலியாவை சீக்கிரமாகவே ஆல் அவுட் பண்ணால் தான் நம்மளுக்கு அட்வான்டேஜ். இந்தியா 180னா நம்மள ஒரு 200 ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ணாங்கன்னா ஆஸ்திரேலியா நல்லா இருக்குங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இந்திய அணி ஒரு 250 300 அடிச்சா கூட இந்த பிச்சில் அடிலேட்டில் அடிக்கிறது கஷ்டம் தான். அதுதான் பிளானாக இருக்கும். இன்றைக்கி பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பும்ரா ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அவர் கொஞ்சம் ஃபயர் ஆகணும். சிராஜ் இன்னும் கொஞ்சம் ஃபயர் ஆகணும். அஷித் ராணா இவங்களாம் கொஞ்சம் நல்லா போட்டால் மட்டும்தான் இந்திய அணியால் வின் பண்ண முடியும். பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி தெரிஞ்சிடும் இந்திய அணியோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி நம்ம பென் ஸ்டோக் சொன்ன மாரியே ஆஸ்திரேலியா தொடர வெல்லுமா, அதுக்கு முன்னே இந்த பிங்க் பால் டெஸ்ட் போட்டி செகண்ட் டெஸ்ட் போட்டி வின் பண்ணுமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.